हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे, नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि, वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं, यत्कृपातमगं वन्दे परमानन्दमाधवं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंदा गोविंदा। பக்தி பாட்டம் அப்படிங்கிற கிரந்தத்தில் பிரேமிக பகவான் கலிக்கு உகந்ததான தர்மத்தை சாரமாக எடுத்து கொடுத்துட்டுருக்கார். நஷ்டே சனாதனே தர்மே கலவு கோரே பயாவகே நாம கீர்த்தனமாகாத்மியம் प्रकाशयितुमागतं जगद्गुरुं कृपासिन्धुं श्रीधरार्यसमन्वितं भगवन्नामबोधेन्द्रयोगीन्द्रं शरणं भजे। दुर्लभं मानुषं जन्म लब्ध्वा भाग्येन यो नरः, न करोति हरौ भक्तिं सम्मूढो व्यर्थजीवितः। तस्मात् गोविन्दपादाब्जे भक्तिं कुर्यान् निरन्तरं, भक्त्यैव सुलभो विष्णुः दुर्लभोऽपि कुयोगिनां। नान्यथा सुलभा भक्तिः भगवत्करुणामृते, तस्मात् सम्पूजयेत् भक्तान् अनिशं भगवत्परान्। भक्तेः पिता भागवतं माता गीता यशस्विनी, भक्तिकामः पठेत् तस्मात् आसक्तस्तृणुयास्तथा। भक्ते शत्रुर्ग्राम्यकथां स्त्रैणनास्तिकभाषणं, सर्वथा वर्जयेत् भक्त्या प्रतिकूलान् परान् नरः। सर्वं श्रीकृष्णसङ्कल्पं स्मृत्वा कर्म समाचरेत्, सुखदुःखादिभोगेषु समबुद्ध्या स्थिरो भवेत्। कर्मैव सुखदुःखानां कारणं न किलेश्वरः, तस्मात् न शबेत् ईशं दुःखे प्राप्ते स्वकर्मणा। नियन्ता सर्वलोकानां भगवान् हरिरीश्वरः, स एव कर्ता सर्वेषां नाहं कर्तेति चिन्तयेत्। दारद्रविणपुत्रादीन् सर्वान् कृष्णे समर्पयेत्,
கிருஷ்ணார்ப்பணம் இதி ஸ்மிருத்வா மமதாம் தேஷு சம்ஹரேத் கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம் நச்சேத்யக்தும் யதா விதி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குர்வன்னே சமாச்சர கிருஹாஸ்ரமம் மிருதங்கதாளசகிதம் சுஸ்வரம் வீணயாசகே நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு அஹிம்சயா ச சத்யேன க்ஷமயா சமசேதசா வைராக்யேன ச தைன்யேன சம்மான்யோ பவ சர்வதா शिक्षामृतं पिबन् कृष्णपादाब्जरसिको भव प्रेमवात्सल्यनिलयं सद्गुरुं शरणं भजे. இந்த பாட்டங்களை ஏற்கனவே உபன்யாசம் பண்ணினோம். நேத்திக்கு எடுத்து சொன்ன விஷயங்கள் யம் லப்த்வா பூர்ணகாமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா. யார் ஒருத்தனுக்கு இந்த பக்தியானது லபிச்சுடுத்து அப்படின்னா பராபக்தியானது, உயர்ந்த பக்தியானது, இதுக்கு மேலே பக்தி இல்லை அப்படிங்கிற பக்தியை தான் பக்திஹி அவ்யபிசாரிணி என்றும், அந்த பக்தியை தான் பிரேம பக்தி என்றும், அந்த பக்தியை தான் பகவான் கீதையில் சொல்லும் பொழுது பூர்ணமான பக்தி, ஞானிகளுடைய பக்தி, பராபக்தி என்று சொல்கிறார். அதையத்தான் பிரேமிக பகவானும் சொல்கிறார். எம் லப்த்வா பூர்ணகாமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா. அடுத்த வாழ்இடத்தில் இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் விலகிடுறது. வேண்டியவன் வேண்டாதவன், பிடித்தவன் பிடிக்காதவன் அப்படிங்கிற எண்ணங்கள் அவளுக்கு வரதில்லை. சித்தோ மிருதோ பவேத்து, சித்தர்களாயிடுறார்கள். சித்திங்கிறது அனிமாதி சித்திகளை அவர்கள் மதிக்கலை. அவர்கள் பகவத் பக்தியில் சித்தி அடைகிறார்கள். அமிர்தோ பவேத்து, அவர்கள் மரணத்தை வென்றவர்களாக ஆகிறார்கள். திருப்தகா சா பராபக்தி ருச்சியதே. திருப்தகா, திருப்தியோடு இருக்கார்கள். யயோன்மத்த பவேத் ஸ்தப்தஹா நோத்சாகி விஷயேஷ்வபி ஆத்மா ராம பிரசாந்தஸ்ச சா பராபக்தி ருச்சியதே. இதுவும் நேத்திக்கு எடுத்து விளக்கினோம். யயோன்மத்தகா, யயா உன்மத்தகா, எந்த ஒரு பக்தியை அடைந்ததுனால உன்மத்தனாக அடைந்து நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம தன் நிலம் மறந்து போயிடுறார்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்றார். உன்மத்தகா பவேத்து ஸ்தப்தஹா. மகாபிரபுடைய சரித்திரம் 2 நாள் சமுத்திரத்தில் இருந்தும் அதை பற்றி அவர் கவலைப்படலை. மூர்ச்சை அடைஞ்சு கிடக்கார். அப்புறமா அவரை தொடர்வாளுக்கெல்லாம் கிருஷ்ண கிருஷ்ணான்னு வாயில் வந்துடுறது. நோத்சாகி விஷயேஷ்வபி, விஷய சுகங்களில் எந்த விதமான ஒரு ஆர்வமும் காட்ட மாட்டேங்கிறார்கள். ஆத்மா ராம பிரசாந்தஸ்ய, ஆத்மாவிலேயே லயிச்சிருக்கார்கள். பிரசாந்தஸ்ச, பிரசாந்த ஹிருதயம் உடையவர்களாக இருக்கிறார். அந்த சாந்தி அப்படிங்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மதிப்பு பகவான் கீதையில் கொடுத்துருக்கான். இந்த பிரசாந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பிரசாந்தஸ்ச சா பராபக்தி ருச்சியதே. உயர்ந்த பக்தி வந்தவன் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னை அலட்டிக்கவே மாட்டான். எது நடந்தாலும், எவ்வளவு துக்கமான விஷயம் நடந்தாலும், எவ்வளவு இன்பகரமான விஷயம் வந்தாலும் தன்னுடைய நிலையிலேருந்து, ஈக்குலிபிரியத்திலேருந்து ஒரு நாளும் ஆட மாட்டார்கள். இது எல்லாமே நேத்திக்கு விளக்கினோம். அதுக்கு அடுத்தபடியாக யஸ்யாஸ்து முக்திர் பர்யந்தா தாஸ்யம் குர்வந்தி சித்தயகா ஞான கர்மாதிகா செய்வ சாபரா பக்தி ருச்சதே. எந்த பக்தி வந்துடுத்துனா அந்த பக்தி வந்தவனுக்கு முக்தியானது சேவை செய்யுமோ, முக்தி அவனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும். ஆனால் அவர்கள் முக்தியை பற்றி கவலைப்படலை. முக்திக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்டாலும் அவர்கள் அந்த முக்தியை அவர்கள் லட்சியம் பண்ணலை. முக்தியை லட்சியம் பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா, துக்காரம் நாமதேவரையோ துக்காராமையோ அவர்கள் வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போனாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பண்டரிபுரத்துக்கே வந்துடுறார்கள். முக்தியில் இருக்கிறதுக்கு அவர்களுக்கு ஆசை இல்லை. அதனால் எஸ்யாஸ்து முக்திர் பரியந்தா தாஸ்யம் குருவந்தி சித்தையா. அந்த அனிமாதி சித்திகள்லாம் யாருக்கு வேலைக்காரர்களாக இருக்கோ. ஆனால் பொதுவாக யோகிகள், சில யோகீஸ்வரர்கள் வழி தப்பிட்டார்கள் அப்படின்னா குயோகிகளாக ஆகி அந்த சித்திகளுக்கு அவர்கள் அடிமையாயிடுறார். அப்புறமா அந்த சித்தியை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர்கள் விருப்பப்படுறார்கள். ஆனால் உண்மையான ஞானிகள், மகான்கள்
அந்த சித்திகளை அவளுக்கு அடிமையாக வச்சுட்டு இருக்கா. சித்திகள் அவளிடத்துல பலிக்க மாட்டேங்க. ஞான கர்மாதிகா செய்வ. இப்போ ஞான கர்மங்கள் விரதம் இதெல்லாம் பண்ணுறதை பாட்டிலும் அலம் விரதைஹி, அலம் தீர்த்தைஹி, அலம் யோகைஹி, அலம் மகைஹி, அலம் ஞான கதாலாபைஹி பக்தி ரேகைவ முக்திதா என்று சொல்கிறோம். இப்போ நீ விரதம் இருக்கிறதுனாலையோ தீர்த்தங்களுக்கு போய் ஸ்நானம் பண்ணுறதுனாலையோ உனக்கு பக்தி வந்துடுமான்னு பாரு. இதெல்லாம் போகாமல் கூட ஆற்றுல உட்காந்துட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு பாகவதம் கேட்டுட்டு இருந்தா உனக்கு கிருஷ்ணனிடத்தில் ஏற்படக்கூடிய பிரேம, அதனால் உனக்கு முக்தி பக்தியினால தான். அப்படிங்கிறதுனால நீ ஏன் சிரமப்பட்டுக்கிற அப்படிங்கிறதுனால ஞான கருமாதிகாச்ச ஏவ, ஞான கருமாதிகளை விட உபனிஷத் பாராயணம் பண்ணுறேன். அலம் ஞான கதாலாபைஹி, உபனிஷத் பாராயணம் பண்ணுறேன். பிரம்மசூத்திர பேர் 40-45 வயசுக்கு அப்புறமா போய் சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறேன், ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் படிக்கிறேன் அப்படின்னு போய் படிக்கிறா. அப்போ படிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஆச்சாரியால் பாஷ்யம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடுறதே தவிர அதனுடைய சாரமான ஹரிபக்தி நம்ம ஹிருதயத்தில் ஏற்படும். எப்போ நான் பண்ணுறேங்கிற எண்ணம் வந்ததோ அப்போ பகவான் விலகிடுறான். எப்போ குரு கிருபையினால எனக்கு ஒரு விஷயம் என்னுடைய ஆனந்தம் உள்ளம் ஆனந்தம் அடையிறதோ அப்போ பகவான் என்னிடத்துல சந்தோஷப்படுறான். ஐயா ஆத்மா பிரசீதத். அதனால அலம் ஞான கதா லாபைஹி பக்தி ரேகைவ முக்திதா, பக்தியே உனக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, நாம சங்கீர்த்தனத்தினால எத்பலம் நாஸ்தி தபசாம் ந யோகே ந சமாதினாம் தத்பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாத். அதாவது எத்பலம் ந அஸ்தி தபசா, தபசு பண்ணினா ஒரு பேரானந்தம் கிடைக்கும், ஒரு பிரம்மானந்தத்தை அடைவார்கள். ஆனால் தபசுனால கூட ஒரு ஆனந்தத்தை அடைய முடியாதான். எத்பலம் ந அஸ்தி தபசா, தபசுனால எந்த பலன் கிடைக்காதோ, ந யோகேன சமாதினா, யமனியம ஆசன பிராணாயாமங்கள் செய்து சமாதி சித்திச்சதுனால ஒரு பிரம்மானந்தம் ஏற்படுமே, அந்த பிரம்மானந்தத்தை விட ஒரு உயர்ந்த ஒரு பிரேமானந்தம். தத்பலம் லபத்தே சம்யக், அது பூர்ணமாக உனக்கு அப்படின்னா லபத்தே சம்யக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு தபஸுனால பண்ணக்கூடிய பலன் சாதனைகள்னால யோகாபியாசங்கள்னால அடையக்கூடியதான ஒரு சமாதி சுகம் எல்லாத்தையும் சேர்த்து அதனால அடைய முடியாத பலன் உள்பட பிரேமானந்தம் உள்பட உனக்கு கலவு கேசவ கீர்த்தனாது, பகவானுடைய கேசவ கீர்த்தனம் உனக்கு கொடுத்துடும் என்று பாகவதம் பாத்ம புராணம் சொல்கிறது. அதனால் ஞான கருமாதிகா செய்வ. இப்போ பகவன் நாமத்தை அவ்வளவு லேசாக இட போட்டுடாதே, சத்சங்கத்தை அவ்வளவு எளிசாக நினச்சிடாதே, நீ மற்றதுலாம் கிடைக்காத பலனை இது உனக்கு கொடுத்துடும் அப்படின்னு இதனுடைய தாத்பரியங்களை சொல்கிறார். அதீத லோக வேதாபியாம் சாத்யா சர்வைச்ச சாதனைஹி கிருஷ்ண பிராண பிரியா சைவம் சாபரா பக்தி ருச்சியதே. கிருஷ்ண பிராண பிரியா, கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தில் இருக்கிறவள் இவள் இந்த பக்தி. அதனால அதீத லோகவேதாபியாம், லோகவேதாபியாம் அப்படிங்கும் பொழுது லௌகிகமான கர்மாக்கள் வைதிகமான கர்மாக்கள். லௌகிகமான கர்மாக்கள் அப்படின்னா குடும்ப விஷயங்கள், ஆஃபீஸுக்கு போகிறது, பிஸ்னஸ் பார்க்கறது, அதுவும் துக்காராம் மகராஜுக்கு தெரியல, கடையில் அவருக்கு நடத்த தெரியல. சேனா நாவிதருக்கு லௌகிக கர்மா தெரியல, க்ஷவரம் பண்ண போனோம் அவருக்கு தெரியல. அது ஒரு பெரிய ராஜாவுக்கே அவர் க்ஷவரம் பண்ண போகணும், சிகை அலங்காரம் பண்ண போகணும், அவரை போல வேற எங்கே அவர் போய் பஜனைக்கு போயிட்டார். அப்போ அவருக்கு அதீத லோக வேதா, லோக வியாபாரங்களுக்கு தள்ளி இருக்கா. சரி வைதிக கர்மங்களோ அப்படின்னா சிரார்த்தம் பண்ணணும். நரசிம்ம மேத்தா சிரார்த்தம் பண்ணாமல் கிளம்பி போயிட்டார். சிஷ்ய அண்ணாவுடைய சரித்திரத்திலே இருக்கு. சிஷ்ய அண்ணா ஒரு இடத்துல சிரார்த்தம் பண்ணி வைக்க போகணும். அதனால் சிஷ்யா அண்ணாவுடைய அப்பா அவரை அனுப்புகிறார். இவர் போய் ஒரு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் கருப்பூர் பிள்ளையார் கோயிலில் உட்காந்துக்கிறார் கொஞ்சம் நேரம். கடைசியில் கண் முழிச்சு பார்க்கும்போது தியானம் களையும்போது சாயங்காலம் ஆகிடுது. சிரார்த்தம் பண்ண வேண்டிய காலம் அதிக்கிரமிச்சுடுச்சு. உடனே அலறி பிடிச்சின்னு அப்பா கிட்ட ஓடின்னு சொன்னால் அப்பா ஓடி போய் அந்த வேப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த எந்த பிராமணருக்கு அன்றைக்கி சிரார்த்தம் பண்ணி வைக்கணுமோ அந்த குடும்பத்துக்கு பார்க்க போனால் அந்த பிராமணர் சொல்கிறார், இல்லையே அம்பி வந்தானே,
ரொம்ப நன்னா பண்ணி வச்சானே அப்படிங்கும் பொழுது இவர் சொல்கிறார், சேங்கனூர் அம்பின்னு சொல்லுவா சிஷ்ய அண்ணாவை. சேங்கனூர் அம்பிங்கிற சிஷ்ய அண்ணா சொல்கிறார், நான் போகலையப்பா, நான் தியானத்தில் இருந்துட்டேன், அப்படியே எனக்கு சமாதி நிஷ்டை கை கூட்டிடுத்து அப்படின்னு சொல்லலை. நான் கோவிலில் உட்காந்துட்டேன், நான் மறந்துட்டேன், தப்பு அப்படிங்கிறார். அப்பாவும் பதறார். ஏன்னா ஒரு வைதிகனுக்கு கருமா இருக்கு, இந்த டயத்துக்கு சிரார்த்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி பண்ணலைன்னா பாப்பம் வரும்னு அப்பா பயப்படுறா. ஆனால் அந்த எந்த கிரகத்துக்கு போகணுமோ அந்த கிரகஸ்தர் சொல்கிறார், ரொம்ப நன்னா நடந்ததே இன்னைக்கு சிரார்த்தம் அப்படிங்கிறார். அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது, சாட்சாத் சேங்கனூரில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளே இவாளுக்காக போய் அதை பண்ணி வச்சார் அப்படிங்கிறது யோகக்ஷேமம் மகாமியகம். அப்போது லௌகிகம் வைதிகம் கர்ம நஜானாமி, எனக்கு அதுவும் தெரியலையே. அப்போ நரசிம்ம மேத்தாவோ ஸ்ரீ அண்ணாவுடைய மருதானூர் சத்குரு சுவாமிகள் சரித்திரத்துலேயும் இருக்குது, அவளுக்கு தெரியல, அவளால் பண்ண முடியல. சரி, அதுபோல் லௌகிக கர்மாக்கள் கபீர்தாசை கொண்டு புடவையை வித்துட்டு வா அப்படின்னா பாஜாரில் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், விலை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறார், சீதாராம் சீதாராம் அப்படிங்கிறார். யாரோ ஒருத்தர் வந்து குளிர்றது சீதாராம் அப்படின்னா அந்த புடவையை கொடுத்துட்டார். அப்போது அதீத லோக வேதாபியாம், லௌகிக விஷயமும் தெரியல, கபீர்தாஸ் மனைவியை கொண்டு அடகு வச்சுட்டு வந்துட்டார். அப்போது அதீத லோக வேதா லோக வேதாபியாம், லோக விஷயங்களுக்கு எப்படி பழகணும் அப்படிங்கிற லௌகிக கர்மாவோ இல்லை சரௌத்தஸ்மார்த்த விதிக்கப்பட்ட வேதத்தினால விதிக்கப்பட்ட கர்மாக்களோ அவளுக்கு தெரியல. அதெல்லாம் தாண்டின நிலையில் இருக்கா. ஆனால் அவளுக்கு கர்மா இருக்குது. அதனால் அவளுடைய கர்மாவை கண்ணனே வந்து செய்யறான். ஏன்னா அவளுக்கு கர்மாவை கொடுத்ததும் கண்ணன், அந்த கண்ணன் மேலே ஏற்பட்ட பாசத்தினால் அவள் கர்மாவை கடந்துடுறா. ஆனால் லோகத்தில் டியூட்டி இருக்கே, அப்போ பகவானே வந்து யோகக்ஷேமம் மகாமியகம், அவளுடைய யோகக்ஷேமங்களை பகவானே பார்த்துக்கிறான். சாத்தியா சர்வைச்ச சாதனை, இது வந்துடுத்துன்னா சர்வ சாதனைகளுடைய பலனும் இதுதான். நீ பிரேம வராமல் சர்வ சாதனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, சர்வ சாதனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு வந்து ஹோமம் பண்ண போகிறேன், பெரிய யஜ்ஞம் பண்ண போகிறேன், வாஜபேயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியில் கிளம்புறார். ஆற்றுலேருந்து கையில் பைய எடுத்துன்னு கலெக்ஷனுக்கு கிளம்புறார் இல்லையா. நல்ல விஷயம் தெரிஞ்சவர். எழுத்தாப்பில் ஒருத்தன் வரான், நல்ல பசி மத்தியான வேலை, ஐயா பசிக்கிறதே அப்படிங்கிற படாங்கட்ட போகிற வழியில் கூர்ச்சம் போட்ட மாதிரி நிற்கிறேன். எவ்வளோ பெரிய வைதிக காரியத்துக்கு கிளம்பின்னு இருக்கேன், ஒரு 2 லட்சம் ரூபா கலெக்ஷனுக்கு போயின்னு இருக்கேன், வழியில் வந்து அம்மா தாயேன்னு. இப்போ நீ என்ன பிரயோஜனம்? அப்போ நீ இவ்வளவு வேதம் பண்ணியதனுடைய பிரயோஜனம், அந்த வேதம் பண்ணுறதும் கண்ணன், அந்த யஜ்யமும் கண்ணன், யஜ்யம் பண்ணுறதும் கண்ணன், யஜ்யத்தில் இருக்கக்கூடிய திரவியங்களும் கண்ணன், யஜ்யம் பண்ணுற பிராமணாலும் கண்ணன், அதுக்கு ஒட்டகா போட்டு கொடுக்குறவனும் கண்ணன்கிற எண்ணம் இல்லாமல் நீ யஜ்யம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ நீ என்ன அதியஜ்யனான கண்ணனை என்ன புரிஞ்சுட்டு இருக்க? யஜ்யம் யஜ்யன் அப்படின்னாலே விஷ்ணு தான். யஜ்யஸ்வரூபமாக இருக்கிறவனே சாட்சாத் பகவான் தான். யஜ்ய ரூபமாக பகவானை தான் ஆராதனை பண்ணுறோம். யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி அப்படின்னு சொல்கிறான். நாம சொல்கிறோம் இல்லையா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, ஜபம், நாம ஜபம். உபன்யாசம் பண்ணுறோம் இல்லையா, கேட்குறோம் இல்லையா, காதுகளாகிய ஹோமகுண்டத்தில் பகவத் தத்துவங்களாகிய விஷயத்தை, பகவத் விஷயங்களாகிய சமாச்சாரங்களை அதுக்குள்ள ஆகுதி பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே அதை கேட்கணுங்கிற நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு, அக்னி எரிஞ்சுட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளே அந்தரியாமையாக பகவான் இருக்கான். அப்போ அந்த பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுறோம். அந்த காது வழியாக பகவான் தான் கேட்குறான், வாய் வழியாக பகவான் தான் பேசுகிறான். அப்படிங்கும் பொழுது யஜ்ஞம் நடக்கிறது. யஜ்ஞானாம் ஞான யஜ்ஞோஸ்மி என்று சொல்லுவோம். சாப்பிட்றைய அதுவே ஒரு வைஸ்வதேயம், அதுவே பெரிய விஷயம். ஏன்னா வயிற்றுக்குள்ளே கிட்டா உட்காந்துன்னு சாப்பிட்றதெல்லாம் கபக்குன்னு காலி பண்ணுறானே, யோஜனை பண்ணிப்பார். வைஸ்வான ரோகம் பூத்வா தேகி நாம் தேகமாசிரிதா, நானே உள்ளே உட்காந்துட்டு பச்சாம் எண்ணம் சதுர்விதம், 4 விதமான அன்னங்களை கபக்குன்னு முழுங்குறேன் அப்படின்னு பகவான் சொல்லலையோ. 4 விதமான அன்னங்கள், கடிச்சு சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, பல்லுபடாமல் சாப்பிட்றது, குடிக்கிறது, இப்படிலாம் இருக்கு இல்லையோ. அந்த மாதிரி 4 விதமான அன்னங்களையும் நானே சாப்பிட்றேன். பச்சடி, பாயசம், பழங்கள், அப்புறம் பிசைஞ்சிட்டு சாப்பிடக்கூடிய ரசம், கூட்டு, சாதம் முதலிய விஷயங்கள், 4 விதமான அன்னங்கள், பச்சாம் எண்ணம் சதுர்விதம், நானே சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே வந்து சக்தியாக பண்ணுறேன் அப்படிங்கிறான். அதுவும் யஜ்யம்தான், அதுவும் யஜ்யம்தான். வீடு சமையல் பண்ணுறிய யஜ்யம்தான், வீடு பெருக்கி தொடங்கிறிய யஜ்யம்தான், எல்லாமே யஜ்யம். என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் அதனுடைய பிரயோஜனம் கிருஷ்ண பிரீத்தி
கிருஷ்ணன் இருக்கிற வீடு, இந்த ஆற்றை ஏன் பெருக்கி துடைக்கிறோம்? கிருஷ்ணனுக்கு பிடிக்கும், இல்லைன்னா பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அவனுக்கு பிடிக்காது. அப்படிங்கிறது உள்பட நீ கக்கூஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு உள்பட கிருஷ்ணனுக்கு நினச்சி பண்ணிட்டேன். நான் எந்த ஒர்க்கும் மட்டம் கிடையாது, எந்த ஒர்க்கும் வசதி கிடையாது, எல்லா ஒர்க்கும் கிருஷ்ணனுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற நினைக்காத விஷயத்தில் தான் மனச்சோர்வு ஏற்படும். அதனால் அதீத லோகவேதாபியாம் அவளை பற்றி நம்ம பேச முடியாது. அவள் விஷயத்தில் பகவான் வந்து பக்தி வந்துடுத்துனா அவளுக்கு இது நல்லது கெட்டதே புரியாது. சாத்தியா சர்வைஷ்ட சாதனை, சர்வ சாதனைகளாலும் இதை அடைஞ்சுவிடலாம் அப்படின்னா இது கிருஷ்ண கிருபையினால தான் அடைய முடியும். அதனால் சர்வைஷ்ட சாதனைகி சாத்தியா அப்படின்னா அப்போது சாதனைகள்னால பக்தி வந்துடும்னு சொல்ல முடியாது. சாதனை பண்ணுறதுனால நான் பண்ணுறேங்கிற எண்ணம் கூட வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். அகங்காரம் மமக்காரம் கூட வந்துடும். அதனால் பக்தி வருது கிருஷ்ண கிருப்பையினால தான் வரும், பாகவதாருடைய கிருப்பையினால் வரும். அதனால் சொன்னார் இந்த சாதனைகள் அப்படிங்கும் பொழுது இவர்களுக்கு இந்த பக்தியினுடைய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதனைகள்னால பக்தி வல்ல, பக்திங்கிறது அவர்களுக்கு சித்திச்ச விஷயமா இருக்கு. அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பிராண பிரியா சைவம் சா பராபக்தி ருச்சதே என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனிடத்துல இவாளுக்கு அவ்வளவு கிருஷ்ணனுக்கு இவாளிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரேமை ஏற்படும். கிருஷ்ண பிராண பிரியா சைனம் என்று சொல்றார். கிருஷ்ண பிராண பிரியா, கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று சொல்றார். இவர்களுடைய பக்தி கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தில் இருக்கு. பக்தாள் கிருஷ்ணனை நினைக்கிறத விட கிருஷ்ணன் வந்து பக்தாளை அதிகமாக நினச்சிக்கிறான். அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பிராண பிரியாச்சைவம் சா பராபக்தி ருச்சதே. மேற்கொண்டு சொன்னார், யாம் லப்த்வா ந புனர்மிருத்யு உபைதி பய காரணம் தஸ்மாத் அமிர்தரூபாச்ச சா பராபக்தி ருச்சதே. யாம் லப்த்வா, எந்த ஒரு பக்தியானது அடைய பெற்றால் ந புனர்மிருத்யு உபைதி பய காரணம், திருப்பி பிறந்து சாக வேண்டிய அவசியம் ஏற்படாது. என்ன காரணம்னா எல்லா காரணங்களினாலும் மரணம்ங்கிறது பயாவகா. உலகத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் எதனுடைய பயம் அப்படின்னா மரண பயம். அதனால் யாம் லப்த்வா ந புனர்மிருத்யு உபைதி பய காரணம் தஸ்மாத் அமிர்த ரூபாச்ச. அப்போது பக்தி உயர்ந்த பக்தி ஏற்பட்டுடுது அப்படின்னா அப்புறமா அவனுக்கு மரணத்தில் உள்ள பயம் போய்டும். என்ன காரணம் அப்படின்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறவன் நம்ம அந்தர்யாமியாக இருக்கான். சரீரம் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் அந்த நான்கிற உணர்வு ஒரு நாளும் அழியறதில்ல. நம்ம பண்ணின கிருஷ்ண பக்தி நம்மளை கைவிடாது. அப்படிங்கிறதுனால தஸ்மாத் அமிர்த ரூபாச்ச, அவர்கள் அந்த பயத்தை தாண்டி போய்டுறார்கள். அந்த பயம் அப்படிங்கிற அந்த நிலையை தாண்டி போய்டுறார்கள். பயங்கிற நிலையை தாண்டணும் அப்படின்னா பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார். உயர்ந்த பரமபாகவதோத்தமர் அடிபட்டு கிடக்கார். அந்த மரணம் அப்படிங்கிற அந்த சுவடே அவருக்கு இல்லை. அவர் ஸ்வச்சந்த மிருத்யுஹு அப்படின்னு எப்போ அவர் ஏற்றுக்கிறாரோ அப்போ தான் அவரை மரணம் வந்து பிடிக்கும் அப்படின்னு அவள் அப்பா வரம் கொடுத்துருக்காரு. சாந்தனு வரம் கொடுத்துருக்கார் அவ பீஷ்மருக்கு. அந்த பீஷ்மர் படுத்துட்டு இருக்கார். பகவான் கடைசியில் உத்தராயணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது பகவான் வரார். ச தேவதேவோ பகவான் பிரதீக்ஷதாம், பகவான் காத்திருக்கட்டும்ங்கிறார். அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். பிரம்மச்சாரியா சிரேஷ்டனாக இருந்திருக்கேன். என்னுடைய புலன்களெல்லாம் இந்திரியங்களெல்லாம் அடக்கி ஹிருதயஸ்தானத்தில் கிருஷ்ணனிடத்தில் ஒப்படைச்சிருக்கேன். அது மட்டுமா, வாக்கு தவறினதில்லை. இது வரைக்கும் வாக்கு தவறினதில்லை. சிறந்த யோகீஸ்வரனாக இருந்திருக்கேன். தியான பதகா சதுர்புஜகா என்று என்னுடைய தியானத்தில் கிருஷ்ணனையே தியானம் பண்ணியிருக்கேன். யுத்தத்தில் ஒரு நாளும் நான் புறமிதுகிட்டு ஓடினதில்லை. என்னை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு கிடையாது. என்னை அடிக்கணுங்கிறது சாட்சாத் பகவானே என்னை ஒரு பேடியை முன்னாடி நிற்க வச்சு தான் அடித்தானே தவிர எனக்கு மிருத்யு பயம் கிடையாது. அதுபோல் நான் ஒரு நாளும் யுத்தத்தில் பின் வாங்கினதில்லை. இது நாள் வரைக்கும் எனக்கு 200 வயசோ 250 வயசோ எவ்வளவு நாள் இருந்தேனோ 3 தலைமுறையாக என் குடும்பத்தை நான் காப்பாற்றினேன். எனக்கு கிருஷ்ண பக்தி வந்துடுத்து அப்படிங்கிறதுனால நான் என் குடும்பத்தை விட்டு ஓடலை. இதெல்லாம் கணக்கில் வச்சுண்டு அந்த பகவான் நான் இத்தனை நாள் பண்ணின பக்தியினுடைய அனுசரணையில் இந்த பகவான் வந்து எழுத்தாப்பில் நின்று யோகீஸ்வரனான நான் என்னுடைய சரீரத்திலேருந்து எப்படி பிராணனை பிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பகவான் பார்க்கட்டும். ச தேவதேவோ பகவான் பிரதீக்ஷதாம்.
என்று சொல்கிறார். பகவான் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பகவானுக்கு அழகாக ஒரு ஸ்துதியை சமர்ப்பணம் பண்ணுறார். எனக்கு எப்பொழுதுமே உன்னுடைய நினைவு இருக்கணும் என்று பகவானிடத்தில் கேட்கிறார். கம்பீரமாக தன்னுடைய பிராணனை உள்ளேயே அடக்கிக்கிறார், வெளியில் போல. ஆச்சரியமாக, இது மரணமாக? இது மரணமே கிடையாது. பீஷ்மர் முக்தி. உடனே ஆகாசத்திலேருந்து தேவ துந்துபையோ நேதுஹோ என்று ஆகாசத்திலேருந்து துந்துபி முழங்க புஷ்பவிருஷ்டி பண்ணினான். எல்லாரும் மௌனமாயிட்டார். சர்வலோகங்களும் ஒரு நிமிஷம் மௌனமாயிடுது. பீஷ்மாச்சாரியால் சித்தி ஆயிட்டார் அப்படின்னு அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக ஆகாசத்தில் அப்சரசுகள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் அதை பார்க்குறான். அது ஒரு ஆச்சரியம். மரணம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாத. அதை போட்டு நான் அவரை போட்டு நான் அழலை. கம்பீரமாக படுத்துட்டு எல்லாரும் இருக்கும் பொழுது அப்படியே போகிறார். அப்படிங்கும் பொழுது யாம் லப்துவா ந புனர்மிருத்யு உபைத்தி பயகாரணம். அந்த பயகாரணமான மிருத்துவை அவர்கள் மறுபடியும் அடைய மாட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னா, மாமுபேத்தியது கௌந்தேயா புனர்ஜன்ம நவித்தியதே. எப்போ நீ என்னுடைய ஸ்தானத்துக்கு நீ வந்தியோ அதுக்கப்புறமா நீ திரும்பி பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்கிறார். தஸ்மாத் அமிர்த ரூபாச்ச என்று சொல்கிறார். அவள் அமிர்த ரூபமானவள். அந்த பக்தி, பராபக்தி அமிர்த ரூபமானது என்று சொல்கிறார். அமிர்த ரூபமானது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா எப்படி ஜராமரண மூப்பு இல்லாமல் இருப்பார்களோ அதுபோல அந்த பகவன் நாமமாகிய அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு எப்படி சனகாதிகள் இன்னைக்கும் 5 வயசு போல இருக்காளோ. அவளுக்கு வாழ்க்கை தான் கிளாக் தான் ஓடிட்டு இருக்கே தவிர அவர்களுக்கு வயசு ஆறதில்லை. எவ்வளவு ஆயுசு நம்ம பகவானுடைய சேவையிலும் பகவானுடைய தியானத்திலும் பகவானுடைய கதைகளிலும் கழிக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுடைய ஆயுசு குறைஞ்சதா கணக்கில்லை. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தோம், உபன்யாசம் பண்ணினோம் அப்படின்னா ஆஃப் டே தான் நம்ம லீவ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஆஃப் டே நம்ம ஆயுஸில் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவான் பகவான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பகவத் விஷயங்களில் மனசையும் நம்மளுடைய சரீரத்தையும் வாக்கையும் உபயோகப்படணும். தஸ்மாத் அமிர்த ரூபாச்ச. அந்த மரணத்தை ஜெயிச்சுட்டதுனால அது அமிர்த ரூபமானது. அவள் பராபக்தி ருச்சதே. அந்த பக்தி வந்துடுத்துனா அதுக்கப்புறமா மரணத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது பீஷ்மாச்சாரியால் தானா? தியாகராஜ சுவாமிகள் கடைசியில் ஆபத் சந்நியாசம் பண்ணிட்டு காவேரி கரையில் இருந்தார். அவருக்கு ராமச்சந்திர பிரபு பகுள பஞ்சமி அன்னைக்கு நான் உன்னை அழைச்சின்னு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் பிரகடனம் பண்ணினார். இதுபோல் இப்போது புஷ்ய பகுள பஞ்சமியில் ஒரு ஆச்சரியம் நடக்க போகிறது. எல்லாரும் என்னுடைய கிரகத்துக்கு வந்துருங்கோ, எல்லாரும் என்கிட்ட வந்துருங்கோன்னு சிஷ்யர்களெல்லாம் சொல்லி ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் வந்துட்டார்கள். உடனே அன்னைக்கு உபவாசம் இருக்கார். அன்னைக்கு கிளம்ப போகிறோன்னு தெரியுது, ராமச்சரணத்துக்கு கிளம்ப போகிறோன்னு தெரியுது. ராமர் சொல்லியிருக்கார், நான் உன்னை அழைச்சின்னு போகிறேன் என்று சொல்லியிருக்கார். அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு தம்புராவை கொண்டு வர சொல்லி அந்த தம்புராவை அப்படியே ஸ்ருதி கலையாமல் வச்சுட்டு ஒரு கீர்த்தனம் பாடுறார். ஆபத் சந்நியாசம் பண்ணின்றதுனால நடுவில் பெரியவா பாடலை தியாகராஜ சுவாமிகள். கடைசியாக கிரிவே நிலகொன்ன நாமா என்று அந்த சுவேல பர்வதத்தில் இருந்த ராமச்சந்திர பிரபு தியானம் பண்ணிட்டு ஒரு கீர்த்தனம் பாடினார். அதில் சொல்கிறார், குரி தப்புமா என்று உன்னுடைய அன்னைக்கு வரேன்னு சொன்னியே, என்னை பகுள பஞ்சமி இன்னைக்கு அழைச்சிக்கிறேன்னு சொன்னியே, உன்னுடைய வாக்கு ஒன்று தப்பாதே. உனக்கு ஒக்கதார, உனக்கு ஒரு வாக்கு தானே, ஒரு பானம் தானே அப்படிங்கிறதுனால ராமோ துர்நாபி பாஷத்தே என்று சொல்கிறார். ராமாயணத்தில் ராமருக்கு 2வது பேச்சு கிடையாது. அப்பா பேசினா திருப்பி பதிலும் பேச மாட்டார். அதுபோல் ஒரு தடவை சொன்னதை திருப்பி அவர் அது இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்பேற்பட்ட ராமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ராமா உன்னுடைய குறி தப்புமா அப்படின்னு கேட்குறார். பட்டுன்னு தலை சாஞ்சு பார்த்தா பெரியவா கிளம்பி போயிட்டான். ஒரு ஜலதோஷம் இல்லை, ஒரு தலைவலி இல்லை, ஒரு காய்ச்சல் இல்லை, ஒன்று கிடையாது. இப்போ அது மரணமா அப்படின்னா அதுதான் கொண்டாடத்தகுந்த விஷயம். சொல்லிட்டு கிளம்புறா. அமிர்த ரூபாச்சே, அமிர்த ரூபா கிளம்பி போகிறா. துக்காராம் மகாராஜ் அது மாதிரி ஆகாசத்துலேருந்து வருது. அவருக்கு விமானம் வந்துடுத்து. மாமியை போய் கூப்பிடுறார், வரியா சொல்லுவா விளையாட்டுக்கு. எருமாடு கண்ணு போட்டிருக்கே, ஒரு 10 நாள் கழித்து வரேன் அப்படின்னா கிடுகிடுன்னு போனார். ஏறி போயிட்டார், கிளம்பி போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எங்கே போனார்னு பார்த்தா இல்லையே, விமானம் கிளம்பி போயிடுத்த. அபங்கெல்லாம் பாடி எல்லாருக்கும் விஷயம்லாம் சொல்லிட்டு போகிறார். பாண்டரங்கன் வைகுண்டத்தில் பஜனை கிடையாது, அதனால் நம்மளை வர சொல்லியிருக்கார், அங்கே போய் பஜனையை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறார். அமிர்த ரூபாச்சே, அமிர்த ரூபாச்சே.
அதனால் மகான்களுடைய ஒரு மரணம் கூட ஒரு வைபவமாக இருக்கு. மற்றவாளை போல் அவர்கள் மரணத்தை பார்த்து பயப்படுறதில்லை, மரணத்தை வென்றுட்டார்கள் என்று சொன்னார். தஸ்மாத் அமிர்த ரூபாச்ச சா பராபக்தி ருச்சதே. அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறார், அனன்ய பிரேம ரூபாச்சே பவித்ரா காமவர்ஜிதா அத்வைத ரச சம்பூர்ணாச்ச சா பராபக்தி ருச்சதே. உயர்ந்த பக்தியினுடைய லட்சணங்களை சொல்லிட்டு வரார். அனன்ய பிரேம ரூபாச்ச, அனன்ய பக்தி, ஒரு தெய்வத்தினிடத்துல தான் பக்தி இருக்கு. என்னதான் பிரம்மம் தான் அப்படின்னாலும் அந்த பிரம்மம் தான் ராமனா இருக்கு, பிரம்மம் தான் கிருஷ்ணனா இருக்கு, அந்த பிரம்மம் தான் முருகனா இருக்கு, பிரம்மம் தான் சிவனா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சின்றவன் ஏதோ ஒரு நாமம் ஏதோ ஒரு ரூபத்தில் அவனுக்கு ஆலம்பனம். எல்லா தெய்வமும் ஒன்று தான், எல்லா கோவிலும் ஒன்று தான் அப்படிங்கிறவன் அவனை ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவன் ஆஸ்திகன்னு சொல்லலாமே தவிர அவனை பக்தன்னு சொல்ல முடியாது. அனன்ய பிரேமம், அனுமாரை போல. ராமரை தவிர வேற யாருக்கும் அவர் இது பண்ண மாட்டார். ராமரை தவிர வேற யாருக்கும் அவர் தலை வணங்க மாட்டார். அதனால ஏகாந்த பக்தி. அது மட்டும் இல்லை, வைகுண்டத்தில் இருக்கிற சாகேதபுரியில் இருக்கிற ராமரை விட இந்த ராமாயணத்தில் இருக்கிற ராமர் இடத்துல அவருக்கு ஏகாந்த பக்தி. அதனால தான் எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலின் பாஷ்பவாரி வரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் என்று நான் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபுவை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்றார். அதனால ஏகாந்த பக்தி. அவருடைய ஹிருதயத்தை கிழிச்சு காட்டினா கூட ஹிருதயத்தில் ராமருடைய ஒரு உருவந்தான். அப்பேற்பட்ட அனன்ய பிரேம ரூபாச்ச என்று சொல்றார். அதுபோல கோபிகைகள் மறந்தும் வேற எங்கேயும் போக மாட்டான். சாட்சி கண்ணனை தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அனன்ய விஷயாத்மனாம் என்று சொல்றார். அப்போ அனன்ய பிரேம வரணும். அப்போ ஒரு தெய்வத்தினிடத்துல உனக்கு அந்த பிரியம் வந்துடுத்துனா அப்புறமா அதை மாற்றி கண்டவாழ்கிட்ட கொடுத்துட்டு இருக்க முடியாது. அந்த பிரியத்தை குருவினிடத்துல கூட அப்படிதான். ஒரு குருவினிடத்துல அந்த பிரேமம் வந்துடுத்து அப்படின்னா எப்பேற்பட்ட குரு இருந்தாலும் இந்த குருவினிடத்துல என்ன, அந்த குருவனுடைய கிருப்பை தான் இவர் வழியாக கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கணும். ஒரு குருவினிடத்துல தான் நம்ம இருக்க முடியும். மரியாதை வேற, ஆனால் ஒரு குருவினிடத்துல தான் நம்ம இருக்க முடியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுபோல ஒரு நாமம் ராமனிடத்துலையோ கிருஷ்ணனிடத்துலையோ மனசை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயே அந்த அந்தரங்கத்தில் அவர் தான் இருக்கணும். அதனால அனன்ய பிரேம ரூபாச்ச பவித்ரா காமவர்ஜிதா. காமம் கிடையாது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி. எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. நீ என்னை எப்படி நீ என்னை வச்சுக்கிறியோ அதுபோல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு பக்தி காமவர்ஜிதா. மகாபிரபு சொல்லும் பொழுது ஆஸ்லிஷ்யவா பாதரதாம் பினஷ்டுமாம், நீ என்னை ஆலிங்கனம் பண்ணிப்பியோ இல்லை பாதரதாம் பினஷ்டுமாம், என்னை காலால் போட்டு மிதிப்பியோ, அதரிசனாத்து மருமகத்தாம் கரோதுவா, உன்னுடைய தரிசனத்தை கொடுப்பியோ தரிசனத்தை கொடுக்காம நீ என்னுடைய மருமகத்தாம் என்னுடைய ஹிருதயத்தில் குத்துவியோ, யதா ததா விததாத்து லம்பட்டகா, நீ என்னை எப்படி வச்சுக்கிறியோ அப்படி வச்சுக்கோ, மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரா, நீனே என்னுடைய பிராணநாதன். எனக்கு இன்னைக்கு நீ சுகத்தை கொடுத்துட்டே அப்படிங்கிறதுனால உன்னிடத்துல ஒரு அதிக பிரேமையும், நீ என்னை விட்டு விலகிவிட்டே அப்படிங்கிறதுனால உன்னிடத்துல ஒரு கம்மியான பிரேமையும் காட்டத்தில் இல்லை. காமவர்ஜிதா, காமம் இல்லாதது. அதனால உலகத்தில் மற்ற அன்புகள் எல்லாம் எத்தகையது அப்படின்னா எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறது. உலகத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஒரு அப்பா அம்மா கூட குழந்தையை விளக்கும் பொழுது நாளைக்கு தனக்கு இவன் ஆறுதலாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறார். இருந்தாலுமே தாயார் தோப்பனாருடைய அன்பை நம்ம மிகவும் ஒரு பவித்திரமாக சொல்கிறோம். ஏன்னா அதுதான் பிரத்யட்சமாக நம்ம ஓரளவு பகவான் இடத்துல சாமியமாக காட்டக்கூடிய விஷயம் அது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம். அதனால இது காமவர்ஜிதா. மனைவி அப்படிங்கிறவள் தன்னுடைய கணவனிடத்திலிருந்து தனக்கு சுகம் கிடைக்கும், தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், தனக்கு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்த்து இருக்குது அவளுக்கு. அப்படி இல்லை அந்த ஒரு காமம் அப்படின்னா அது வேணுமே. அது இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாது இல்லையா, அது இருக்குது. ஆனால் கோபிகைகளுக்கு பகவானிடத்தில் இருந்த அன்போ, ஹனுமாருக்கு ராமரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரேமையோ அது எதிர்பார்ப்பு இல்லாதது. அதனால பகவான் அந்த பிரேமைக்கு பகவான் தலை வணங்கி இருக்கான். அப்போ ராமருக்கு அனுமாருக்கு எதை கொடுக்கறதுன்னு தெரியல, அதனால என்னையே நான் கொடுக்குறேன் என்று சொல்றார். நீங்க பண்ணின உபகாரத்துக்கு நகுர்மி சதுரிசம் பிரியம் பரிஷ்வங்கோ ஹனுமதா,
மயா காலம் இமம் பிராப்பிய தத்தஸ்தாசிய மகாத்மனஹா, இந்த மகாத்மாவான உங்களுக்கு நான் என்னையே கொடுக்குறேன் என்று கொடுத்துட்டார். அதுபோல் கோபிகைகளுக்கு பகவான் தன்னையே கொடுத்துட்டார். உங்களுக்கு வேறு என்ன தரதுனே தெரியலடி, நீங்கள் என்ன தந்தா சந்தோஷப்பட்டு வேலை எனக்கு தெரியல என்று பகவான் கடைசியில் தன்னையே கொடுத்துட்டான். தன்னையே கொடுத்துட்டான். அவள் நினச்சி பகவான் எழுதுட்டுருக்கான். அப்போ அந்த பிரேமையானது பகவானையே விலைக்கு வாங்கிவிடுறது அப்படிங்கிறதுனால பவித்ரா, மிகவும் பவித்திரமானது, குற்றமில்லாது. எந்த பவித்ரான அந்த அந்த பக்தியுடைய மகான்கள் நினைச்சாலே நம்ம ஹிருதயம் சுத்தமாயிடுறது அப்படிங்கிறதுனால பவித்ரா, குற்றமில்லாதது. கீதையில் பகவான் சொல்லும் பொழுது பக்தி அவ்யபிச்சாரிணி என்று சொல்வார். வியபிச்சாரம் இல்லாத ஒரு பக்தி, எந்த விதமான தோஷமும் இல்லாத பக்தி. வெளியில் ஒரு பக்தியை காட்டிட்டு அந்தரங்கமாக வேற ஒன்று வச்சுட்டு பண்ணுற பக்தி இல்லை, கிருத்திருமம் இல்லாத பக்தி அப்படிங்கிறதுனால பவித்ரா காமவர்ஜிதா, எந்த விதமான ஆசை கலப்பு இல்லாதது அப்படிங்கிறதுனால ந காமயமானா என்று சொல்கிறார் பக்தி சூத்திரத்தை சொல்லும்போது. எந்த விதமான காமனைகளும் இல்லாதது. அத்வைத ரச சம்பூர்ணாம். அவர் மகாபிரபு அந்த அஷ்டகத்தில் சொல்லும் பொழுதே சொல்கிறார், ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ந காமையே. எனக்கு தனம் வேண்டாம், தனம் வேண்டாம். பெரிய பண்டிதர், நிமாயி பண்டிதர் அப்படின்னு பாரத தேசம் முழுக்க பிரசித்தம். மகாபிரபு காலத்தில் அவ்வளவு பேர் பாரத தேசத்துலேருந்து அவரிடத்துல படிக்கிறதுக்கு வரதுக்கு தயாராக இருந்தார். கோட்டிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் அவர் லட்சியம் பண்ணலை. ந தனம். தியாகராஜ சுவாமிகள் அப்பேற்பட்ட சரபோஜி அவர் கொண்டாடுறேன்னா, கனகாபிஷேகம் பண்ணுறேன்னா வேண்டான்ட்டார். ராமா பதவி நின் சத்பக்தி நிதிசால சுகமா, ராமா நின் சந்நிதி சேவா சுகமா என்று ராமரிடத்தில் கேட்டுட்டு உட்கார்ந்து விட்டார். துக்காராம் மகராஜ் சிவாஜி கொண்டு வந்த பணத்தை பார்த்து துக்காமனே மாஜே தன கோமாம்ச சமானே என்று சொல்லிவிட்டார். அதெல்லாம் அவள் லட்சியம் பண்ணவே இல்லை. அதனால ந தனம் ந ஜனம். கூட இருக்கக்கூடிய மக்களும் கூட்டத்தை பார்த்து அவள் ஒன்றும் இது பண்ணலை. மகாபிரபு எல்லாத்தையும் விட்டுட்டார். அப்பேற்பட்ட தன்னுடைய பரிவாரங்கள் அத்தனையும் விட்டுட்டு கிளம்பிட்டார். ந சுந்தரீம் கவிதாம் வா. ந சுந்தரீம்னு சொல்லுவானே அப்படின்னா அழகியும் வேண்டாம், அழகிய பெண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானே. நான் மகாபதிவிரதே 18 வயசே ஆன விஷ்ணுப்பிரியா அப்படிங்கிற குழந்தையான அந்த மண்ணியை கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது. 18 வயசு குழந்தை. அந்த குழந்தை 24 வயசு மகாபிரபுக்கு. மகாபிரபுவை தவிர அந்த குழந்தைக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிற அந்த தங்க விக்கிரகமான அந்த மகாபிரபு அந்த அப்பேற்பட்ட அருமையான பத்னியை தியாகம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால ந சுந்தரி, அதுவும் வேண்டாம். கவிதாம் வா. அவருடைய கவிதா சாமர்த்தியம், தனக்கு பெரிய கவிதை எழுத தெரியுங்கிற புகழும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால பண்ணிய காவியங்கள் எல்லாம் பண்ணினதெல்லாம் எழுதினதெல்லாம் மூட்டை கட்டி எரிஞ்சுட்டார் கங்கையில். எரிஞ்சுட்டு ஒரே ஒரு சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு மட்டும் ஒரு அமிர்தத்தை நமக்கு கொடுத்துட்டு போனார். அதனால் அவர்கள் எந்த விதமான விஷயத்திலும் காமவர்ஜிதா, காமினி காஞ்சனம் காஞ்சன விவர்ஜிதா என்று சொல்லுவார். காமினி காஞ்சனம் கீர்த்தி என்று சொல்லுவார். மூணுத்தையும் விட்டுட்டா. காமினி காஞ்சனம் கீர்த்தி. பெண்ணாசை, பொன்னாசை, புகழாசை மூணுத்தையும் விட்டுட்டா காமவர்ஜிதா. இல்லை மனைவி, நம்மளுடைய சொத்துக்கள், குழந்தைகள், இது வர்ஜனை இதை வேண்டாம், என்னது இல்லை அப்படின்னு விட்டுடுறா. அதனால் அப்பேற்பட்ட காமவர்ஜிதா. காமமே கிடையாது அவளுக்கு, பக்தி தான் அவளுக்கு முக்கியம். பக்தியின் இடத்துல ஓடுறாளே தவிர இவர்கள் மற்றதை எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் பக்தியை விட்டு கொடுக்கல, பகவானை விட்டு கொடுக்கல. அத்வைத ரசபூர்ணா. அத்வைத ரசபூர்ணா. இந்த பக்தி வந்துடுச்சுன்னா என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண எறும்பு ஓடினா கூட அது எறும்புன்னு தோடாது, கிருஷ்ணன் தான் ஓடுறான் அப்படின்னு தோணும். கிருஷ்ணன் எவ்வளவு அழகாக கொடுக்குடுன்னு ஓடுறான் பாரு. ஏ கிருஷ்ணா என்னடா. ஒரு பக்கத்தாத்தில் ஒரு நாய் இருந்தால் கூட அந்த இடத்துல போய் கிருஷ்ணா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பா. ஏன் நாயே அப்படின்னு சொல்ல மாட்டா. ரோட்டில் ஒரு பசுமாடு போனால் கூட நின்று பார்த்துட்டு போவா. எருமை மாடை பார்த்தா கூட ஐயோ பாவம் கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லுவா. எந்த மிருகத்தையும், ஒரு நாயை பார்த்தா கூட, பன்னியை பார்த்தா கூட, கழுதையை பார்த்தா கூட அவளுக்கு அசூய தோணாது. எல்லாத்துக்குள்ளேயும் அத்வைத பாவம், எல்லாத்துக்குள்ளேயும் வாசுதேவகா சர்வமிதி அப்படிங்கிற எண்ணம் தானே வந்துடுவான், தானே வந்துடும். அதனால் அத்வைத ரசரூபா. கீதையில் பகவான் சொல்கிறான்,
ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு மகிஷத்தினிடத்தில் பகவானை பார்த்தார். அந்த மகிஷத்தினிடம் போய் பாண்டுரங்கா சாமவேதம் சொல்லு என்று ஒரு எரும மாட்டை சாமவேதம் சொல்ல வச்சார். ஸ்ரீதர ஐயாவாள் சிரார்த்தத்தன்னைக்கு ஒரு சண்டாளனுக்கு சிவன் என்று நினைத்து அன்னமிட்டார். புரியுறதா? அதுபோல ரந்தி தேவர் அப்படிங்கிற ஒரு சூரிய வம்சத்து ராஜா 48 நாள் அவன் இதுவே இல்லை, சாப்பாடே இல்லை. ஏதோ அவனுக்கு ஒரு பாயசம் மாதிரி ஒரு கஞ்சி கிடச்சிது, தீர்த்தம் கையில் இருந்தது. அதை பிராமணர் கேட்டார், ஒரு வேளாளர் கேட்டார், அதுக்கப்புறமாக ஒரு சூத்ரன் வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தா ஒரு சண்டாளன் தண்ணியாவது இருந்தால் கொடுங்க சுவாமி அப்படிங்கிறான். அவர் நடுங்கின்றே கொடுக்குறார். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் கண்ணுக்கு முன்னாடி யாரும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, பசின்னு சொல்லக்கூடாது, அதுதான் என்னுடைய பிரார்த்தனைன்னு சொல்லிகிட்டே கொடுக்குறார். அந்த வந்தவன் 4 பேரும் ஒன்று தன்னுடைய அந்த இவன் கையில் ஸ்வபாகன் கையில் நாயோட வரான், தன்னுடைய பரிவாரங்களான நாயோட வரான். பார்த்தா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 தெய்வங்களும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போது தன் உயிர் போகிற நிலைமையிலையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை பகவான்னு நினச்சி கொடுத்துட்டார். பகவான்னு நினச்சி தானம் பண்ணிட்டார். அவர் கீதையில் பகவான் சொல்லும் பொழுது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், இந்த பலம் தோயம் இந்த ஜலத்தை கொடுத்தது யாருன்னா ரந்தி தேவர். என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு அந்த பார்க்கும் பொழுது அது என்ன தோணித்து அப்படின்னா வந்தது பகவான் தான், ஹரிதான் நினச்சி கொடுக்குறார். வந்திருக்கிறது ஹரிதான் நினச்சி கொடுத்துருவார். சண்டாளம் நினச்சா கொடுக்க முடியாது, ஹரிதான்னு நினச்சி கொடுக்குறார். அப்போது அதுபோல ஏகநாத் மகராஜ் ஒரு கழுதைக்கு கங்கா ஜலத்தை கொடுத்து பாண்டுரங்கனை பிரத்யக்ஷம் பண்ணினார். நாமதேவர் ஒரு நாய்க்கு ரொட்டியை ஊட்டினார். ஷிரடி பாபாவுடைய சரித்திரத்தில் டெண்டுல்கர்னு ஒரு மாமி இருந்தா. அந்த மாமி அவாத்தில் நித்தியம் பாபாவுக்கு கொண்டு ரொட்டி கொடுப்பா. அவாத்தில் அன்னைக்கு இது ஸ்ரார்த்தம், மாமிக்கு லேட்டாகிடுது, ஓடி வந்தா. பாபா சொன்னார், அம்மா நீ எனக்கு கார்த்தால 9:30-10 மணிக்கே வயிறு ரொம்ப சாப்பாடு போட்டுட்டியம்மா அப்படின்னார். இல்லையே பாபா, இன்றைக்கி எங்கள் ஆற்றுல திவசமாச்சே, நான் பண்ணலையே அப்படின்னா. இல்லையே, நான் உங்கள் ஆற்றுக்கு வந்தேனே உன்னை தேடிண்டு. எப்படி வந்தேன்? ஒரு நாய் ரூபத்தில் வந்தேன். என்னுடைய பஞ்சப்புலன்களும் எனக்கு அன்றைக்கி அந்த சமயத்தில் எனக்கு பசியோடு இருந்தது. நீ உடனே உள்ளே ஓடி போய் ஒரு பிஸ்கட் எடுத்துன்னு எனக்கு போட்ட. பாபா நீங்கள் தான் வந்திருக்கலான்னு நினச்சின்னு நீ என்ன நினச்சிட்டு போட்ட? அதுக்கு நீ என்ன நினச்சின்னு போட்ட? என்ன தானே நினச்சின்னு போட்ட? அப்போவே என்னுடைய பஞ்சப்புலன்களும் எனக்கு திருப்தி ஆகிடுத்துமா. நீ கொடுத்த அந்த சின்ன பிஸ்கட்டுனால நான் திருப்தி அடைந்தேன்னு பாபா அவளுடைய அந்த அத்வைத்த பாபத்தை பாபா கன்ஃபார்ம் பண்ணுறான். சாய் சச்சரித்திரத்தில் இந்த கதை இருக்கு. அப்போ அந்த பக்தி வந்துடுத்து அப்படின்னா வாசலில் ஒரு ஏழை இருந்தால் கூட ஐயோ பகவான் நிற்கிறான் போல இருக்கே அப்படின்னு தோணிடுத்துன்னா நம்ம ஆற்றுல சாப்பிட வர காக்கா உள்பட ஏதோ பகவான் வாசுதேவன் தான் எடுத்துன்னு போகிறான். யஜ்ஞம், காக்காக்கு சாப்பாடு போட்டால் யஜ்ஞம், எறும்புக்கு சாப்பாடு போட்டால், எறும்புக்கு மாவு அரிசி மாவு போட்டால் யஜ்ஞம். சதக்கிரது பரமாச்சாரியார் கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தர் நான் 1000 பேருக்கு பிராமண போஜனம் பண்ணி வச்சேன்னு சொன்னார். பரமாச்சாரியால் அவரை பார்த்து சொன்னார், இந்த போராள இந்த மொட்டை பாட்டியே இந்த பாட்டி 1 கோடி பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கான்னார். இந்த மாமா மிரண்டு விட்டார். பாட்டியை கூப்பிட்டு கேட்டார், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செஞ்சுட்டுருக்கேன், என்ன நான் சொன்னேன் அப்படிங்கிறார். இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி எங்கெல்லாம் புத்து இருக்கோ அந்த புத்தில் இருக்கக்கூடிய எறும்புகள்லாம் இன்னிலேருந்து டெய்லி நீ அரிசி பொரி போடணும், இல்லைன்னா அந்த அரிசி மாவு தூவணும்னு சொன்னேன். அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் 1 மாதமாண்டேன். அந்த பாட்டி 1 கோடி எறும்புக்கு மேலே சாப்பாடு போட்டிருக்கா. அதுதான் பரமாச்சாரியார் சொல்கிறார், நீ ஒரு ஒரு உயிருக்கு தான் போட்டிருக்க, எல்லா சைத்தன்யமும் ஒன்று தான். அதனால் சொல்கிறார், 1 கோடி பேருக்கு சாப்பாடு போட்ட இந்த பாட்டிங்கிறார். லட்ச போஜனம் பண்ணி வச்சுருக்காங்கிறார் அவளை பார்த்து. அத்வைத்த ரசரூபா அந்த பக்தி வந்துடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இது ஆண் பெண் என்றோ, இவன் மிலேச்சன், இவன் நம்மளுடைய ஜாதி அப்படின்னோ, இவன் வெளியூர்காரன் என்றோ, இவன் வியாதி உள்ளவன் வியாதி இல்லாதவன் ஏழை பணக்காரன் என்றோ எதுவும் தெரியாது, மிருகம் என்றோ தெரியாது. அதனால அத்வைத ரசபூர்ணாச்சே சா பராபக்தி ருச்சதே. அந்த பக்திக்கு தான் உயர்ந்தம், அந்த பேதமில்லாத ஒரு பக்தி என்று சொன்னார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்சினஹ. பண்டிதாக சமதர்சினஹா அப்படின்னார் கீதையில் பகவான். ஒரு ரசிக முராரி அப்படின்னு ஒரு வைஷ்ணவ பெரியவர் இருந்தார். அவருடைய குருநாதர் அவரை வர சொன்னார். குருநாதர் வர சொன்னார்னு சொல்லிட்டு கையை அலம்பாமல் கிளம்பினார். கையை அலம்பாமனே கிளம்பினார். கை அலம்பாமே அவருடைய குருநாதர் கூறும்பொழுது அந்த குருநாதருடைய ஊரில் ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி விட்டு
யாரும் வெளியில் சொல்லலை. தண்டோரா போட்டு எல்லாம் ஊருக்குள்ளே ஒளிஞ்சுட்டா, வீட்டில் ஒளிஞ்சுட்டா. ரசிகமுராரி மட்டும் வரார். யானை வெறுட்டின்ட்டு வருது இவரை. அது மதம் பிடிச்ச யானைன்னு ரசிகமுராரிக்கு தெரியாது. ரசிகமுராரி உடனே அந்த யானைக்கு முன்னாடி போய் நின்று சொல்கிறார், நாராயணா என்ன ஏன் இப்படி அட்டம் பண்ணுற அப்படின்னு ஒன்று. அவர் நாராயணான்னு அந்த சொன்ன விதம் சாட்சாத் பகவானையே அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே அந்த நாய்க்கு அந்த யானைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபம் விழிச்சு நிறுத்து இந்த வைஷ்ணவருடைய மகிமையினால். உடனே மண்டிட்டு சலாம் பண்ணிட்டு உடனே அதை தாம்பு கயிறை பிடிச்சி போட்டு கட்டி கொண்டு வந்து மடத்தில் கட்டிவிட்டார் ரசிகமுராரி. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி. ஒரு ஹஸ்தினி, ஒரு யானையின் இடத்துல பகவத் ஸ்வரூபத்தை பார்த்தார் ரசிகமுராரி. அதுபோல் புத்தரோடையே ஒரு யானை சுத்தின்னு இருந்தது. புத்தரை விடாமல் காட்டில் புத்தரோட சுத்தம். அந்த யானைக்கும் புத்தருக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஹஸ்தினி. புத்தர் என்ன சொன்னாலும் அது கேட்கும். என்ன காரணம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகவத் ஸ்வரூபத்தை பார்த்தார். ரமண பகவானுடைய சரித்திரத்தை எடுத்து படித்து பார்த்தா பிராணிமித்ரர் ரமணர் அப்படின்னு 4 வால்யூம் புஸ்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கா. சின்ன குருவிலாம் எப்படி வந்து ரமண பகவான் மேலே உட்காந்துக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த அத்வைத்த ரசம்ங்கிறது அப்போ தான் தெரியும். எல்லாம் தைரியமாக விளையாடும் அவர் இடத்துல. அந்த ஒரு பிரேம அவருடைய சன்னதியில் வந்து ஜாக்கின்னு ஒரு நாய் பிராணனை விட்டுருக்கு. அவரையே பார்த்துட்டு ரமணரே சமாதி பண்ணி வச்சுருக்கார். அதுக்கு ஒரு மயில் வந்து பிராணனை விட்டுருக்கு அவர் இடத்துல. அதுபோல் நிறைய பறந்து வந்த பறவைகள்லாம் அவரை பார்த்துட்டே அப்படியே அவர் கண் வழியாக அதனுடைய பிராணனை ரமண பகவானுடைய சரணத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. குரங்குகள்லாம் ரமண பகவானிடத்தில் குரங்குகளுக்குள்ள கோஷ்டி பிரச்சனை வரும்பொழுது பகவான் போய் பஞ்சாயத்து பண்ணி வைப்பார். என்ன காரணம் அப்படின்னா அத்வைத ரசர் இருப்பார். ஒரு பேதமே கிடையாது, பேதமே கிடையாது. ஒரு தடவை பகவான் மேலே விரூபாட்சி குகையில் இருக்கும் பொழுது பகவான் வெளியில் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். பழனிசாமி இதுக்குள்ளே மாட்டின்னு விட்டார். குகைக்குள்ளே போய் கதவை தாப்பா பண்ணிவிட்டார். வெளியில் வந்து சிங்கம் ஒரு புலி வந்துடுச்சு. அந்த புலி வந்திருக்கு. பகவான் கண்ண மூடின்னு உட்காந்துருக்கார். புலி பகவானுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கு. உள்ளேருந்து கதவை தாப்பா போட்டுட்டு அந்த பழனிசாமி திட்டுறார், புலியப்போ வெளில வந்தானே உன்னை அடிச்சுடுவேன் அப்படின்னு கத்துறார். பகவான் கண்டுக்கவே இல்லை, பேசாமல் இருக்கார். கொஞ்சம் நேரத்தில் புலி போயிடுது. பகவான் விளையாட்டாக சொல்லுவார், இவர் பெரிய வீர புலி போய் ரூம்குள்ளே போய் கதவை தாப்பா போட்டின்னு புலியை அடிப்பேன்னு கத்தினாயும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பகவானே சொல்லியிருக்கார் அதை. அப்போ பகவான்கிட்ட கேட்குறா, புலி வந்திருக்கு நீங்கள் பயப்படலையே அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு தான்ப்பா பயப்படணும், புலிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா பகவானுடைய ஹிருதயத்திலையும் பேதம் இல்லை, அந்த புலியினுடைய ஹிருதயத்திலையும் பேதம் இல்லை. புலி போயிடுத்து. அப்போ சொல்கிறார் பகவான், இது உனக்கு வேணால் இது ஃபஸ்ட்டு டைமாக இருக்கலாம். நான் எவ்வளவோ தடவை தண்ணி குடிக்க போகும்பொழுது பக்கத்தில் புலியும் வந்து குடிச்சிட்டு போயிருக்கு. நானும் புலியும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருடைய ஹிருதயத்தில் பேத பாவம் இருக்கோ அவர்களுக்கு தான் இயற்கையிலேருந்து இந்த பேதம்ங்கிறது வருது, அவர்களுக்கு தான் ஆபத்துங்கிறது வருது. மகான்கள் வந்து அவர்கள் அஜாத சத்ரு, அவளை பார்த்தாலே யாருக்கும் சத்ருன்னு தோணாது. அது காரணம் அத்வைத்த ரசரூபாச்ச. உயர்ந்த நிலையில் அவளுடைய அந்த பரிபக்குவம், அந்த பக்தி வந்தவன் அப்படி தான் இருப்பான். அத்வைத்த ரசபூர்ணாச்சே சா பராபக்தி ருச்சியத்தே. அதுக்கு தான் பராபக்தி என்று பெயர். எல்லாத்துலேயும் கண்ணன் என்று சொன்னார். இந்த ஒரு பாவம் உயர்ந்தது. இப்படி இந்த பராபக்தியை சொல்லிட்டு அந்த பராபக்தியை வாயினால் சொல்ல முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹ்யப்ராப்ய மனசா சக ஆனந்த ரூபானுபூபா சா பராபக்தி ருச்சியதே. அதனால சொல்றார், அவர் சொல்லும் பொழுது அனுபூபா என்று சொல்றார். ஆனந்த ரூபா அனுபூபா. எப்படின்னா இந்த உவமைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு இந்த பக்தி இப்படி இருக்கும், இதை மாதிரி இருக்கும்னு காட்ட முடியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தி, வாக்குக்கு எட்டாது. வாயினால் இதை நான் எவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் பக்தி இப்படி தான் இருக்கும்னு ஒரு துக்காராம் மகராஜ் சரித்திரமோ மகான்களுடைய சரித்திரத்தை ஸ்மரிக்கலாமே தவிர நமக்கு அந்த அனுபவம் ஏற்படுற வரைக்கும் அது என்ன நமக்கு புரியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே. ஒரு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி பையனுக்கு ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய மனைவியினுடைய அன்பு எப்படி இருக்கும்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுபோல் தாயாருடைய அன்பை ஒத்தன் இன்னொருத்தனுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. லாட்ஜில் 2 பையங்க தங்கியிருக்கான் ஹாஸ்டல்லன்னா, அம்மானு ஒத்தன் நினைக்கும் போதே இன்னொருத்த அம்மாவை நினச்சி அழறான். என்ன காரணம்? அவனுக்கு அவன் அம்மாவுடைய அந்த பிரேம வாத்சல்யம் அவன் ஹிருதயத்தில் தோணினோன்னு அவனுக்கு அழுக வருது. அம்மா விட்டுட்டு இப்படி ஹாஸ்டலில் வந்திருக்கேனே அப்படின்னு தோன்றது. அப்போது அது ஏன் அவனுக்கு அழுக வந்ததுன்னு அவனுக்கு தெரியல இல்லையா? அது காரணம் என்னென்னா எதோ வாச்சோ நிவர்த்தன். ஏன்டா அழற அப்படின்னா, அம்மாவை நினச்சி விட்டேன் அப்படிங்கிறான். அம்மாவை நினச்சிட்டு ஏன் அழறேன்னு அவனுக்கு சொல்ல தெரியல.
உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க அழறான், டே என்னடா இவனும் அழறான் அப்படின்னா. அப்போ அவளுடைய வார்த்தை ஏன் அம்மா நினச்சி அழறான்னு யாருக்கும் தெரியல. யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹிப்ராப்பிய மனசாசக, மனசினாலையும் அதை அப்பிராப்பிய, மனசினாலையும் அதை பிடிக்க முடியாது. மனசினாலையும் பிடிக்க முடியாது பகவத் சுரூபத்தை. பகவத் சுரூபம் எப்படியோ அதே போல தான் பக்தியினுடைய சுரூபம். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹிப்ராப்பிய மனசாசக ஆனந்த ரூபா அனுபூபா சா பராபக்தி உச்சதே. ஆனந்த ரூபா அனுபூபா சா பராபக்தி உச்சதே. அனுபூபா ஓமையற்றது என்று சொல்றார். யூனிக். ஒன்று என்னன்னா, ஒரு ஆனந்த ரூபா அப்படிங்கிறது எந்த அந்த நிலையிலேருந்து மாற மாட்டான். ஆனந்தம் அப்படிங்கிற நிலை சுகம்னா துக்கம், அதுபோல கொஞ்சம் லாபம்னா நஷ்டம், ஜனனம்னா மரணம், காலம்பரனா இருட்டு, இப்படி இருக்கு இல்லையா? ஆனால் ஆரம்பம் அப்படின்னா முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனால் இது ஆனந்தத்துக்கு கிடையாது. எது எதிர் இல்லாததோ அது ஆனந்தம் அப்படிங்கிறது சமிருத்தியாக இருக்கு, சமிருத்தியாக இருக்கு. அதனால ஆனந்த ரூபம் அதை அடைஞ்சுட்டா அதுக்கப்புறமா பூர்ண காமன் ஆயிடுறான், திருப்தன் ஆயிடுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது ஆயிடுறது. தஸ்ய காரியம் நவித்யத்தே. ஆத்மா தான் அது. இந்த பக்தி அனுபவம் என்ன அப்படின்னா, அவனுக்கு அந்த ஆத்மாராமாச்ச முனையா என்று ஆயிட்டான்னா ஆனந்த ரூபம், ஆனந்த கடல்ல அவன் மிதக்கிறான். அனுபூபா ஓமையற்ற, யூனிக். ஒரு பக்தரை போல இன்னொரு பக்தர் இருந்தார். இவ்வளவு பக்த சரித்திரம் சொல்றேனே, ஒரு இடத்துலயாவது துக்காராம போல நாமதேவர் இருந்தார், நாமதேவரை போல ஞானேஸ்வர் இருந்தார், இல்லை இவரை போல கோரா கும்பார் இருந்தார், கோரா கும்பாரை போல இன்னொரு பக்தர் இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியறதோ? சொல்லவே முடியாது. பரமாச்சாரியாவை போல ரமண பகவான் இல்லை, ரமண பகவானை போல ஞானானந்தகிரி சுவாமிகள் இல்லை, ஞானானந்தகிரி சுவாமிகளை போல சேஷாதிரி சுவாமிகள் இல்லை, அவரை போல யோகிராம் சுரத்குமார் ஐயா இல்லை. ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு விதமாக இருக்கான், ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு விதமாக இருக்கான். ஆனால் ஒரே விஷயத்தை ஒரே பகவானை தான் சொல்கிறா, ஒரே பரம்பொருளை தான் அவள் நமக்கு காட்டுறா. ஆனால் அவளுடைய பாவங்கள் வித்தியாசமாக இருக்குது, அவளுடைய அன்பு நமக்கு, அவள் அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்கிறா, ஒவ்வொரு பாதைகளை நமக்கு காட்டுறா. ஆனால் அவள் அழிச்சுன்னு போகிற இடம் அந்த ஒரே இடம். ஆனால் அவளையும் கம்பேர் பண்ண முடியாது. எப்பொழுதுமே இட் இஸ் ஹைலி ஃபூலிஷ் டு கம்பேர் டு மகாத்மாஸ். ராமரையும் கிருஷ்ணரையும் கம்பேர் பண்ண முடியுமோ? கம்பேரே பண்ண முடியாது. கம்பேர் பண்ண, ராமர் இஸ் இன்கம்பேரபிள் இன் இஸ் ஓன் வெர்ஷன். அதுபோல் கிட்டா அவன் தனி. ராமரையும் கிருஷ்ணனையுமே கம்பேர் பண்ண முடியாதுண்ணா, கிருஷ்ணனுடைய அவதாரங்களுக்குள்ளேயே கம்பேர் பண்ண முடியாதுண்ணா, மகான்களுக்குள்ளே எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதனால் இந்த குரு உயர்ந்தவரா அந்த குரு உயர்ந்தவரா அப்படிங்கிறது கேள்வியே கிடையாது. எல்லா குருவும் உயர்ந்தவா தான், எல்லா மகான்களும் உயர்ந்தவா தான், எல்லா வழிகளும் உயர்ந்தது தான். யாகம், யஜ்ஞம், தபசு, தீர்த்தம், கோவில், பூஜை, தியானம், பாராயணம் பண்ணுறது, பகவன் நாமம் சொல்கிறது, கதை கேட்குறது, கதை சொல்கிறது, எல்லாம் உன்னை பகவான்கிட்ட தான் அழைச்சின்னு போவோம். ஆனால் நம்ம என்ன கான்ஸ்டண்ட்டாக பண்ணோம், நான் எதுக்கு லாயக்கு, நான் எதுக்கு லாயக்கு. அதுபோல் எந்த மகான் என்னிடத்துல பிரியமாக இருக்கார், காரணம் இல்லாத கருணை எனக்கு யாரிடத்துல கிடைக்கிறது, எந்த மகானை பார்த்தோன்னு என்னுடைய ஹிருதயம் பொட்டி பாம்பா அடங்கிறது, என்னுடைய ஹிருதயத்தில் நான் பண்ணுற தப்புகள்லாம் எனக்கு எப்போ தெரியறது, எந்த பகவானை பார்த்தா எனக்கு இந்த லோகத்தில் பகவான்னு ஒருத்தன் இருக்கான், அவனை எப்படியாவது ஒரு நாள் தரிசனம் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுறது, அவரை பிடிச்சிக்கோ, அவரை பிடிச்சிக்கோ. இது இவர் என் குருவா அவர் என் குருவான்னு டாஸ்க் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பகவானே குருவா உன் ஹிருதயத்துக்கு புரிய வைப்பான், உன் ஹிருதயத்துக்கு புரிய வைப்பான். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சொல்கிறார் ஓமை இல்லாதது. ஓமை இல்லாததுங்கிறது என்ன? நோ டூ பக்தாஸ் கேன் பி கம்பேர்ட். அவருடைய பக்தி போல இவருடைய பக்தி, அவருடைய தியாகத்தை போல இவருடைய தியாகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஓமையற்றதாக இருக்கு. அடுத்தது எப்படி இருக்குன்னா, இன்னொன்று என்னன்னா, விளக்கவும் முடியாது, மனசுனாலேயோ வாக்குனாலேயோ அதை விளக்க முடியாது. அது ஆனந்த ரூபா அனுபவபூர்வமாக இருக்கு. ஒரு ஊமை சாப்பாடு சாப்பிட்றான், மூக்காஸ்வாதனவாத்து என்ன சொல்கிறார், இதே பதம் நாரத பக்தி சூத்திரத்துலேயும் இருக்கு. மூக்க ஆஸ்வாதன ஸ்வாத்து என்று சொல்கிறார், ஆஸ்வாதனவாத்து என்று சொல்கிறார். மூக்கன்னா ஊமை, ஊமனன்னா சாப்பிட்றான், ருச்சியாக சாப்பிட்றான்.
அந்த ஊமையினால் எப்படி சாப்பிட்ட, இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அந்த ஊமையினால் சொல்ல முடியுமோன்னா சொல்ல முடியாது. அந்த ஊமை வாயினால் அவரால் விளக்க முடியாது. என்ன காரணம்னா வாய் பேச முடியாது. அதுபோல் அந்த பகவத் அனுபவத்தை, அந்த பக்தியை வாயினால் சொல்ல முடியாது. சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்குள் பல்லோருமேத்த பணிந்து. மணிவாசகர் சொல்றார், சொல்லற்கு அரியானை. அவரை பாட முடியாது, இருந்தாலும் சொல்லி திருவடிக்குள் சொல்ல முயற்சி பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணும். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹ்யப்ராப்ய மனசா சக ஆனந்த ரூபானுபூபா சா பராபக்திர் உச்யதே. ஏவம் து பக்தி மாகாத்மியம் கிருஷ்ண பிரேம பதம் நரகா கிருஷ்ண பிரேம பிரதம் நரகா தியாயன் ஹிருதயே நித்யம் கல்மஷேபியோ விமுச்யதே. ஏவம் து பக்தி மாகாத்மியம். இவ்வாறாக நான் சொன்னதான ஸ்ரீ அண்ணாவினால் விளக்கப்பட்டதான இந்த பக்தி மாகாத்மியத்தை கிருஷ்ண பிரேம பிரதம் நரகா, ஒரு மனிதனுக்கு கிருஷ்ண பிரேமையை கொடுக்கக்கூடியதான கிருஷ்ண பிரேம பிரதம் நரகா தியாயன் ஹிருதயே நித்தியம். இந்த பக்திக்கான லட்சணங்களை சொன்னேனே, இதை யாரோ தன் ஹிருதயத்தில் வச்சுண்டு அதை தியானிக்கிறானோ அவனுக்கு கல்மஷேபியோ விமுச்சதே. முதல் பாகத்தில் சொன்னார், அவனுக்கு கல்மஷங்கள் எல்லாம் விலகிடும் என்று சொன்னார். 23வது ஸ்லோகத்தோட முதல் பாகத்தை பூர்த்தி பண்ணுறார். 22வது ஸ்லோகம், யதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹெப்ராப்பிய மனசா சக ஆனந்த ரூபா அனுபூபா சா பராபக்தி ருச்சியதே என்று பராபக்தியினுடைய லட்சணங்களை, உயர்ந்த பக்தி, பராபக்தின்னா ரொம்ப பராகாஷ்ட, டாப் மோஸ்ட், பக்தியினுடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை சொல்லிட்டார், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஏவம் து பக்தி மாகாத்மியம் கிருஷ்ண பிரேம பிரதம் நரஹா தியாயன் ஹிருதயே நித்தியம். யாருத்தன் இந்த மேலே சொன்ன ஸ்லோகங்களை 22 ஸ்லோகங்களை ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறானோ கல்மஷேபியோ விமுச்சதே, கல்மஷங்களிலிருந்து விடுபடுகிறான் என்று சொன்னார். மேலே பக்தி சோபான பங்கிகா என்று சொல்கிறார். அடுத்த பாகத்தை சொல்கிறார், பக்தி சோபானங்கள், பக்தியினுடைய படிக்கட்டுகள், பக்தி எதனால் ஏற்படுறது அப்படிங்கிறத சொல்கிறார். அகைதுகி கிருபா விஷ்ணோஹோ மகதாம் தரிசனம் ததஹா சேவாச்ச ஸ்ரத்தையா தேஷாம் மகதாம் தரிசனம் தத அகைதுகி கிருபா விஷ்ணோஹோ மகதாம் தரிசனம் ததஹா சேவாச்ச ஸ்ரத்தையா தேஷாம் பக்தி சோபான பங்க்தயஹா. அழகா சோபான பங்க்தயஹா அப்படின்னா பக்தி சோபான, பக்தி படிகள் சொல்றார். முதல் விஷயம் அகைதுகி கிருபா விஷ்ணோஹோ, விஷ்ணுவனுடைய காரணமில்லாத கருணை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சத்சங்கம் வந்ததுக்கு காரணம் பகவானுடைய அருள். அந்த அருளுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்னா காரணமே இல்லை. ஏன்னா உலகத்தில் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறானே, இவ்வளவு பேர் கஷ்டப்படும் போது என்ன மட்டும் இங்கே உட்கார வச்சிருக்கானே. அகைதுகி கிருபா விஷ்ணோஹோ. அடுத்தபடி மகதாம் தரிசனம் ததஹா மகத். அதனால் அரியனுடைய கிருபையினால மகத்துக்களுடைய தரிசனம், மகான்களுடைய சங்கம். மூணாவது சேவாச்ச ஸ்ரத்தையா தேஷாம். இப்போ அவர்களுக்கு ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற இது முதல் 3 படிகள். முதல் படி ஹரியினுடைய காரணமில்லாத கிருபை. அகைதுகி கிருபா விஷ்ணோஹோ மகதாம் தரிசனம் ததஹா. அதுக்கு அடுத்தபடியாக மகதாம் தரிசனம், மகத்துக்களுடைய தரிசனம். சேவாச்ச ஸ்ரத்தையா தேஷாம், அவர்களுக்கு தேஷாம் சேவாச்ச ஸ்ரத்தையா, அவர்களுக்கு ரொம்ப பணிவோடு கூடிய ஸ்ரத்தையோடு கூடினதான சேவை, அவர்களுக்கு கைங்கரியம். பக்தி சோபான பங்க்தயகா. இது 3 சொன்னார் இல்லையா, அடுத்த ஒரு 3 சொல்றார். சாதுனாம் கருணா செய்வ ததோ ஹிருதய சுத்தியதா பகவத் தரிசனே காங்ஷா பக்தி சோபான பங்க்தயகா. அடுத்த 3 சொல்றார். 6 படி சொல்றார். சாதுனாம் கருணா செய்வ ததோ ஹிருதய சுத்ததா பகவத் தரிசனே காங்ஷா பக்தி சோபான பங்க்தயகா. 6 சொல்லிட்டார்.
இந்த 6 என்னென்ன? அஹைதுகி கிருபா விஷ்ணோஹோ, பகவான் ஹரியினுடைய விஷ்ணுவனுடைய காரணமில்லாத கருணை. தத்தகா, அதுக்கு அடுத்தபடியாக மகதாம் தரிசனம், சாதுக்களுடைய தரிசனம். சேவாச்ச ஸ்ரத்தையா தேஷாம், அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம். அவர்களுக்கு சேவை செய்யறதுனால முதல்ல ஹரியினுடைய கிருபையானது காரணம் இல்லாமல் நம்மளுடைய ஹிருதயத்தில், நமக்கு தெரியாமல் ஹரியினுடைய ஹிருதயத்தில் சுரந்த கருணையானது இப்போ தெரிகிற மாதிரி மகத்துக்களுடைய ஹிருதயத்தில் சுரக்கிறது. சாதுனாம் கருணா செய்வ, சாதுக்கள் நமக்கு கருணை பண்ணுகிறார்கள், நம்மளை பார்த்து அவர்கள் அனுகிரகம் பண்ணுகிறார்கள். தத்தோ ஹிருதய சுத்ததா, நம்மளுடைய ஹிருதயமானது சுத்தமாக இருக்குது. நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமக்குரோதாதிகள் விலகி நம்மளுடைய ஹிருதயமானது சுத்தமானோன்னு நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா, பகவத் தரிசனே காங்ஷையா, பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். போச்சு, கரெக்டாக நம்மளை அணைச்சிடுறாங்க. இப்போ இந்த ஸ்லோகத்தில் 6 விஷயங்கள், 6 படிக்கட்டுகள் சொல்கிறார். சாதுனாம் கருணாயேவ, தத்த ஹிருதய சுத்ததா, பகவத் தரிசனே காங்ஷா, அதுக்கப்புறமா பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுறது. அப்படிங்கிறதுனால இந்த 6 படிக்கட்டுகள் இதை முதல்ல இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த 2 ஸ்லோகத்தினுடைய விரிவாக்கம்தான் நமக்கு பாகவதத்தில் ஒரு சரித்திரம் கிடைக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாரதருடைய சரித்திரம். அதுபோல் ராமாயணத்தில் ஒரு சரித்திரம் வருது, சபரியினுடைய சரித்திரம். பாகவதத்தில் நாரதர், அதுக்கப்புறமா சபரியினுடைய சரித்திரம். மேற்கொண்டு நாளைக்கு 3 மணிக்கு சரித்திரங்களை மேலும் தொடங்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.